இன்னைக்கு வந்து ஒரு அருமையான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. பிஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே தெரியும். ஒரு சிஎஸ்ஆர் சிலபஸை அப்படியே வச்சுருக்காங்க. சிலபஸ் மாறி இருக்கு. அப்போ நம்மளுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் மாறணும், நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விதங்கள் மாறணும். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, எப்படி கேட்க போகிறாங்க, சிஎஸ்ஆர் அளவுக்கா, நெட் அளவுக்கா, அல்லது பழைய பிஜிடிஆர் அளவுக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நிறைய யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து நம்ம கொடுத்தாகணும். அப்படியே ஏனோ தானோன்னு படிக்க முடியாது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்டம்பர் 2 வரைக்குமான நமக்கு ஒரு ஷார்ட் டியூரேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும், நோட்ஸோடு இருக்கணும், தென் ஷார்ட்கட்ஸோடு இருக்கணும். இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக நம்முடைய கிளாஸஸ் இருக்க போகுது. டெய்லியுமே வந்து ஒரு கொஷின் பேப்பர், அது ரிலேட்டடான நோட்ஸு, அது ரிலேட்டடான லெக்சர், தென் முடிக்கும் பொழுது ஒரு கொஷின் பேப்பர், அண்ட் தென் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸ்லையும் ஒரு டெஸ்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம். தென் நம்ம கிளாஸஸ் எல்லாமே கூகுளில் இருக்கும். கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனியாக இது இருக்கும். அப்போ கூகுள் மீட்டில் தான் டெய்லியும் லைவ் கிளாஸஸ் ஈவினிங் 7 to 9 அப்படிங்கிற லெவலில் இருக்கும். ஸோ அப்போ 10 யூனிட்டுக்கும் ஒரு 200 ஹவர்ஸ்க்கு மேலே நம்முடைய லெக்சர்ஸ் வந்து இருக்க போகுது. இதுக்கான கிளாஸஸ் நாளைக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்கும் பாருங்க. நாளைக்கான கிளாஸஸ்க்கான சிலபஸ் கொடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸு யூனிட் 1ல் கெமிக்கல் பீரியாடிசிட்டி, தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்டிங். கெமிக்கல் பாண்டிங்கில் எப்படிலாம் நமக்கு கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சும்மா 1 or 2 கொஷின்ஸ் வந்து ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். பாருங்க, இந்த கொஷின்ஸை நம்ம 30 செகண்ட்ஸில் வந்து ஆன்சர் பண்ணணும். நிறைய டைம் எடுத்துக்க முடியாது. அப்போ 30 செகண்ட்ஸில் பண்ணணும். அப்போ இந்த கொஷின்ஸு த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங் த ஃபாலோயிங் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம 30 செகண்ட்ஸில் படிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா the following relationships about the ionization energy is correct அப்படின்னு தெரியணும். அப்போ மேக்னீஸ் has the highest electronegativity which of the following species அப்படிங்கிற இதெல்லாம் இந்த 3 கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜாமெட்ரியில் நம்ம வெஸ்பர் தியரியில் என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 30 செகண்ட்ஸ் அல்லது அதிகபட்சம் 1 நிமிஷம் எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கான கொஸ்டின். அண்ட் தென் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட ஹைபிரிடைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டு, அதுக்கான ஹைபிரிடைசேஷன்ஸ் பார்க்கணும். அண்ட் தென் த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் த அட்டாமிக் ஆர்பிட்டல் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு பார்க்கணும். இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக. அப்போ இது இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்தால் எப்படி பண்ணுறது, எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து நோட்ஸ் ரெடி பண்ணணும், எந்த அளவுக்கு சிம்பிளாக நம்முடைய ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இந்த கிளாஸஸை அட்டன் பண்ணும் பொழுது, நாளைக்கு நீங்கள் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணும் பொழுது இந்த லெவலுக்கான கொஷின்ஸை, இந்த லெவலுக்கான சிலபஸை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் தெரிஞ்சுக்க முடியும். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் நம்ம லாஸ்ட்டு இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸை நிறைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படியே சிஎஸ்ஆரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது 10 யூனிட்டுமே. பட் சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் ஷார்ட்கட்ஸோடு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைக்கு நம்முடைய கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்போ நான் முதல்ல சொன்னேன், இந்த கொஷின்ஸ் எல்லாமே எப்படி வந்து 30 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நம்மளுடைய நாலேஜ், கெமிஸ்ட்ரியினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தால் தான். கெமிஸ்ட்ரியில் ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சு வச்சுருக்கணும், எஃபெக்டிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நிறைய படிக்க முடியாது, ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்தந்த இடத்துக்கு தேவையான கான்செப்டை ரொம்ப சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் வச்சுருக்கலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கான கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோடது ஆல்ரெடி நிறைய ரேங்க் ஹோல்டர்ஸையும் நிறைய பிஜிடிஆர்பி உருவாக்கின ஸ்ரீ ஷிரடி சாய் இன்ஸ்டியூட் நாமக்கல் டிஆர்பி கோச்சிங் சென்டர். ஸோ இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸோ இந்த 200 ஹவர் கிளாஸு தென் டெய்லியும்
2 கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம், அது ரிலேட்டடான தியரி, தென் உங்களுக்கு ஒரு டெஸ்ட். இப்படி ஒரு அருமையான விஷயத்தை செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு பிஜி டிஆர்பி சக்ஸஸ் பண்ணி ஒரு பிஜி டீச்சராக வாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.